நண்பர்கள், வெகு நாளை நண்பர்கள். என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, எனக்கு பாரதியை பற்றி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்பொழுது எனக்கு ரியலாகவே ரொம்ப மகிழ்ச்சியமாக இருக்குது. எங்கள் நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாம். அந்த நட்பில் பாரதி கல்யாணத்துக்கு நான் தான் இது பண்ணேன். இதில் ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான் மதுவோடு. ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்றைக்குமே நோ சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோட பேசிச்சு. அதில் அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்லாம் பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 400 கோடிலாம் ஜோக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றது தான் எனக்கு ஆசை. நல்ல இயக்குனராக வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பல கதைகள் வச்சுருக்கீங்க. அன்றைக்கி கூட ஒரு கதை சொன்னோம். ஒரு கதையை நான் சும்மா அவர்கிட்ட சொல்லி விட்டேன். அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார். அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாருன்னு என்ன தெரியும். ஆனால் அது ரெகுலராக கிடையாது. பாருங்கள். அது அடுத்தது தான் எடுக்க போறீங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாரதி என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே.